காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகளில் ரொம்பவே சூப்பரான ஹாட் டச்சிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இதை நான் படிச்சுட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு புரியும் பாருங்களேன், அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எதில் இருக்கோம் அப்படின்னா 3வது அத்தியாயத்தில் இருக்கோம். சாதனையும் விதியும் அப்படின்ற டாபிக் கீழே பார்க்க போகிறோம். ஸோ நான் படிக்கிறேன், கவனிங்க. அங்கிருந்த ஒரு பக்தரின் தலையில் கட்டு போட்டபடி இருந்தது. அம்மா கவலையுடன் அந்த காரணத்தை கேட்டார். பொருள் பொதிந்த ஒரு சிரிப்புடன் அந்த மனிதர், அம்மா, உங்களுக்கு அதன் காரணம் தெரியும். நீங்கள் இல்லாவிட்டால் நான் இங்கு வந்திருக்கவே முடியாது என்று பதிலளித்தார். இருந்தும் அம்மா கேட்ட காரணத்தால் அவர் தனது அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும்போது ஏற்பட்ட மோட்டார் சைக்கிள் விபத்தை பற்றி விளக்கினார். கடுமையான காய்ச்சல், வாந்தியால் அவதிப்பட்டு கொண்டிருந்த மகனை பார்க்கும் அவசரத்தில் பெரும் மழையும் போக்குவரத்து நெரிசலையும் பொருட்படுத்தாமல் வேலை முடிந்ததும் மோட்டார் சைக்கிளில் வேகமாக வீட்டை நோக்கி வந்து கொண்டு இருந்தேன். நெரிசலுக்கு இடையே வளைந்து போன போது ஒரு லாரி என் மேல் மோதியது. அந்த மோதலின் வேகத்தில் நான் வண்டியிலிருந்து சாலைக்கு தூக்கி எறியப்பட்டேன். வேகமாக வந்து கொண்டு இருந்த வண்டிகள் என் மீது ஏறி என்னை நசுக்கப் போகின்றது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். எனவே என் சக்தி முழுவதையும் திரட்டி, அம்மா என்னை காப்பாற்றுங்கள், அம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறினேன். திடீரென்று என் மகனின் நினைவு வந்தது. அம்மா, என் மகன் என்று மீண்டும் அம்மாவை அழைத்தேன். கண்களை இறுக்கி மூடிக்கொண்டு எந்த நேரத்திலும் ஏதோ ஒரு வாகனம் என் மேல் ஏறும், என்னை நசுக்கிக் கொள்வதை எதிர்பார்த்து கிடந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. திடீரென்று நான் காற்றில் மிதப்பது போல தோன்றியது. கைகளால் யாரோ என்னை தொட்டிலில் ஆட்டிவிடுவது போல தோன்றியது. தூங்குவதை உணர்ந்தேன். கண்களை திறந்து பார்த்தபோது யாரையும் பார்க்க முடியவில்லை. கைகள் இருப்பதை மட்டும் உணர்ந்தேன். மெதுவாக ஒரு முகம் என் கண்முன் தோன்றியது. அது நீங்கள்தான் அம்மா, நீங்களேதான். அந்த மனிதர் முகத்தை போத்திக்கொண்டு தேம்பி அழுதார். கண்ணீருக்கிடையில் அவர் மேலும் சொன்னார், உங்கள் கருணை நிறைந்த முகத்தை மீண்டும் நான் பார்த்திருக்கவே முடியாது. என் மகனையும் பார்த்திருக்க முடியாது. அந்த விபத்தில் நான் மரணம் அடைந்திருந்தால் அவனும் மனம் உடைந்து இறந்து போயிருப்பான். அந்த பக்தர் உணர்ச்சியை அடக்க முடியாமல் உரக்க அழுதார். தனது செல்ல மகனை தாய் தேற்றுவது போல அம்மா அவருடைய முதுகை தடவி கொடுத்தார். அவரை மெதுவாக தட்டி கொடுத்தார். நெற்றியை வருடியவாறு, கவலைப்பட வேண்டாம், அதான் ஒன்றும் நடக்கவில்லையே என்று ஆறுதல் சொன்னார். அவர் சற்று அமைதியான பின் தான் சொல்லி வந்த சம்பவத்தை தொடர்ந்து சொன்னார். அம்மாவின் சிரித்த முகத்தை பார்த்தபடியே உணர்வை இழந்து விட்டேன். உணர்வு பெற்று கண்களை திறந்து பார்த்தபோது சாலை ஓரத்தில் புல்வெளியில் கிடப்பதை உணர்ந்தேன். ஏராளமான மனிதர்கள் என்னை சுற்றி குவிந்து இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் சில வினாடிக்குள் நடந்துவிட்டன. அவர் மேலும் தொடர்ந்தார், நான் எப்படி உயிர் பிழைத்தேன் என்று ஆச்சரியத்துடன் மற்றவர்கள் சொல்லியதை கேட்கும்போது அவர்கள் அந்த விபத்தை பார்த்திருக்க வேண்டும் என்று ஊகித்தேன். மிக அதிசயமான முறையில் நான் புல் தரையில் விழுந்திருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டேன். அவர்கள் எல்லோரும் என்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்ல இருந்தனர். நான் சட்டென்று எழுந்து நின்று, நான் நலமாக தான் இருக்கின்றேன் என்றார். நெற்றியில் இந்த காயத்தையும் இடது முட்டியில் ஏற்பட்ட காயத்தையும் தவிர நான் நன்றாக தான் இருந்தேன். நேற்றிரவு மருத்துவர்கள் என்னை முழுவதும் பரிசோதித்துவிட்டு நான் நலமாக இருப்பதாக தெரிவித்தார்கள். அம்மா, நீங்கள் என் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள். இதை சொல்லிய போதே அந்த பக்தரின் கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிரம்பியது. கேட்டிங்களா என்னன்னு சொல்றது? யோசிச்சு பாருங்க. பைக்ல வந்திருக்காரு, மழை, நல்ல டிராஃபிக். ஸோ சந்தல கிந்தலாம் பூந்து வளைஞ்சு வந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த தருணத்தை யோசிச்சு பாருங்க.
மழையில நார்மலாவே வந்துட்டு தரெல்லாம் வழுக்கும். ஸோ ஒரு இடத்துல டேர்ன் பண்ணும்போது அப்படியே தர வழுக்கி இருக்கு. கரெக்டா ஒரு லாரி நல்லா ஃபாஸ்டா வந்திருக்கு. அந்த லாரி அந்த பைக்ல இடிச்ச ஃபாஸ்ட்டுக்கு பைக்ல இருந்து சைட்ல தான் வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த லாரி இடிச்ச ஃபோர்ஸ்க்கு அவர் எகிரி ரோட்ல விழுந்திருக்காரு. ரோட்ல விழுந்துட்டு கன்ஃபார்மா அது சாஞ்சிற நேரம் எப்படி இருக்கும், மழை வேற இருட்டிக்கிட்டு இருக்கும், ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாத இருக்குமா, ஓரளவுக்கு தான் தெரியும். ஸோ அந்த நேரத்தில் அவருடைய மனசுல என்ன வந்திருக்கு பாருங்க, கன்ஃபார்ம் ஏதோ ஒரு வண்டி என் மேல ஏறப்போகுது. ஏன்னா ரோட்ல இருக்காரு, தூக்கிறதுக்குலாம் ஆள் கிடையாது, நடு ரோட்ல இருக்காங்க, டிராபிக் இருக்கு. அடிச்ச அடியில எல்லா வண்டியும் ஃபாஸ்டா பிரேக் போட்டாங்க அப்படின்னா பின்னாடி எல்லாம் டக்கு டக்குன்னு இடிக்கிற அளவுக்கு அந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்னொரு வண்டி நம்ம மீது ஏறப்போது கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டாராம். அதில் இருக்க பாருங்க, கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டாராம். 100% நம்ம அவுட்டு, ஏதோ நம்மள வந்து ஏத்த போதுன்னு மனசை வந்து முட்டிவே எடுத்துட்டாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கு சின்ன வயசுல. நான் ரோடு கிராஸ் பண்ணும்போது, ஸ்கூல்ல இருந்து சைக்கிள் கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி வந்துச்சு. என் சைக்கிள் ஃப்ரண்ட் டயரை அதை இடிச்சு நான் வீசி எரிஞ்சிருக்கணும். ஏன்னா என்னால் பின்னாடி போக முடியல, டிராஃபிக்கு அவ்வளோ கூட்டம் என் பின்னாடி நிற்கிறாங்க. ஆனால் அந்த லாரி அவ்வளோ ஓரம் வந்துச்சு. ஆனால் என் மேலே அது இடிக்கவே இல்லை. எப்படி இடிக்காம போச்சுன்னு தெரியல. அந்த டைமில் நான் அந்த மரண பயத்தை உணர்ந்தேன். நம்ம இன்னைக்கு செத்துட்டோன்னு 100% நினைச்சேன். அவுட்டு அப்படின்னு 100% நினைக்கும் போது எனக்கு எதுவுமே நடக்காம இருந்தது. அந்த ஃபீல் இப்போ நான் இவர் சொல்லும் போது அனுபவிக்கிறேன். நீங்க எல்லாருமே அதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு தருணத்தில். அந்த ஃபீலை யோசிச்சு பாருங்களேன், என்ன ஆயிருக்கும். அந்த மாதிரி உயிர் தப்பிச்சது நம்மள, அந்த ஃபீல் அவர் இருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும், அப்பதான் அம்மாவுடைய அருமை நம்மளுக்கு புரியும். ஓகே, அவர் சொல்லும் போது நான் இதை உணர்ந்து பார்த்தேன். அப்ப அப்படிப்பட்ட தருணத்துல ஏதோ ஒரு கார் நம்ம மேல ஏறப்போது, நம்ம அவுட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது பாருங்க, அம்மா என்னை காப்பாத்துங்கன்னு வந்துதான். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? எப்படி அந்த வார்த்தை வந்துச்சு? எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை வரும்? இறை சிந்தனையிலேயே இருந்தா மட்டும்தான் இறப்புல கூட இறைவனுடைய நாமம் வரும், இல்லைன்னா வரவே வராது. சொல்லுவாங்க தெரியுமா, சாவர தருணத்துல இறைவனை நினைச்சிட்டு அப்படின்னா அவங்களோட போய் செட்டில் ஆயிடுவோம்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா. கிருஷ்ண பகவான் சொல்வாரு, பகவத்கீதையில சொல்லியிருப்பாரு, இறை சிந்தனையில யார் இறக்குறாங்களோ அவங்க இறைவன் கிட்ட வந்துருவாங்க. இறக்கும் போது எந்த சிந்தனையில இருக்கிறாங்களோ அவங்க அடுத்த பிரிவுல அதே சிந்தனை அதேவாதான் பிறப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓகே சாவும் போது தானே கடவுள் பேரை சொல்லணும், அது ஈஸின்னு நினைப்பாங்க. அவ்வளோ ஈஸியா வரவே வராது. உனக்கு ஒரு ஆபத்துனா வராது. எல்லாருமே இறைவனை நம்பி, இறைவன் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வருமே தவிர்த்து இறை சிந்தனையில இல்லாதவங்களுக்கு அது வரவே வராது. உங்களுடைய அட்டாச்மெண்ட் வந்து உங்க ஃபேமிலி கிட்ட மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய அட்டாச்மெண்ட் கடவுள் கிட்ட இல்லைன்றவங்களுக்கு இது வரவே வராது. கடவுள் மேல அட்டாச்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வரும். அப்ப அவரு அதுல தப்பிச்சிட்டார். எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டார் பாருங்க. அந்த நேரத்துல அம்மா பேரை சொல்லி கத்திருக்கார். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது? ஆனா ரொம்ப சூப்பர் தெரியுமா? அதுதான் நல்ல பழக்கம். எத்தனை பேருக்கு அது ஒரு சின்ன வயசுல நம்மளுக்கு வந்திருக்கும். எனக்கும் தெரியும், சின்ன வயசுல வந்து சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. ஓகே, வீடு சேர்ற வரைக்கும் அங்காளமான்னு சொல்லிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்திருக்கேன். ஆனா அது கோவத்துல சொன்னேன், ஏன்டி என்ன ஸ்கூலுக்கு போவேன் சைக்கிளை பஞ்சர் ஆக்கிட்டேன்னு. அப்போ என்ன அறியாமலேயே அது வந்திருக்குன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது சுத்தமா இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு ஒரு அவங்கள மாதிரியே நம்ம மாறுவோம் தெரியுமா. அந்த டைம்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம குழந்தைங்களே அந்த மாதிரி தருணத்துல கடவுள் நாமத்தை சொல்லி அவங்கள வந்து கடவுளை பத்தி சொல்லி அம்மா பத்தின்னு சொல்லி அவங்கள வளர்க்கணும். அப்பதான் அவங்களுக்கும் அந்த ஃபீல் வரும். ஏன்னா சின்ன வயசுல கூட நம்ம ஓரளவுக்கு இருந்துருவோம். ஆனா இந்த வளரும் பருவம் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் வாழ வந்திருக்கேன்னு ஒரு ஸ்டேஜ் வரும் தெரியுமா. அந்த ஸ்டேட்ல மற்றவங்களுக்காகவே நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். அப்போ கடவுளை சுத்தமா மறந்துடுவோம். அப்போ ரோட்ல விழுந்தா கூட நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருமே தவிர்த்து கடவுள் ஞாபகம் வராது பெருசா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்த்து வளர்க்கணும் குழந்தைங்களை வளர்க்கும் போதே. அப்போ இவர் பாருங்க, அந்த நேரத்துல அம்மாவுடைய பேரை சொல்லி அவர் கத்திருக்காருன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நல்ல வேலைமா உன் பேரை சொல்லிட்டாங்கன்னு. அப்புறம் நடந்த சம்பவத்தை பாருங்க. அவரு வந்து மிதந்திருக்காரு, அப்படியே கண்ணை மூடி இருக்காரு. ஏதோ மிதக்கிற மாதிரி தாலாட்டு ஆட்டுற மாதிரி ஒரு ஃபீல். அம்மா தூக்கி தான் குழந்தைய ஆட்டியிருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி அம்மாவுடைய முகம் மட்டும்தான் வந்துச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டாராம். தூங்கிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா புல் தரையில இருக்கிறாராம். என்ன சொன்னார், ரோட்ல நான் இருந்தேன், என்னை வந்து ஏதோ ஒரு கார் அடிக்க போது நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னவர் ஏதோ தாளாட்டுற மாதிரி தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவர் புல்வெளியில படுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கூட்டிட்டாங்க. இவர் இறந்துட்டாங்கன்னு நினைச்சது எல்லாரும் கூட்டிட்டாங்க போல் இருக்கு.
கடைசியில பாருங்க, இவர் எழுந்து ஒண்ணுமே அவள நிக்கிறாராம். எழுந்து நின்று தலையில லைட்டா அடி, முட்டியில அடி, வேற எங்கேயுமே அடி இல்லை, நான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காருன்னா பாத்துக்கங்களேன். இவராவே கிளம்பி வந்திருக்காரு. இதை படிக்கும் போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா கைமாறு செய்ய முடியும், எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுமா, ஆனால் தயவு செஞ்சு எந்நேரமும் உன்னை நினைக்கிற பாவத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருமா ப்ளீஸ்மா. அம்மா எங்களை மறக்க விட்டுறாதம்மா, உன்னை மட்டும் நாங்கள் மறந்துடவே கூடாதுமா ப்ளீஸ்மா, உன் நினைப்புலயே என்னைக்குமே இருக்கணுமா எனக்கு. ஏன்னா வேண்டுதல் தான் வருதே தவிர்த்து என்ன சொல்றது, இதுக்கு என்ன கைமாறு நம்மளால பண்ண முடியும்? அதை சொல்லிட்டு அவர் தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. எனக்கே அழுக வந்துருச்சு. எப்படி இருந்திருக்கும்ல? அம்மாவுடைய கருணையை பார்த்தீங்களா? ஸோ இது யாருக்கு நடக்கும்? உண்மையாவே பக்தியில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும், ஆழ்ந்த பக்தியில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். ஸோ நம்ம பக்தியை வளர்க்கணும், அதே மாதிரி கருணையும் வளர்த்துக்கணும். பக்தி மட்டும் இருந்து கருணை இல்லைன்னா வேஸ்ட். அம்மா சொல்றாங்க பக்தியும் கருணை, கருணைன்றது சேவை மனப்பான்மைன்னு வச்சுக்கோங்களேன். பக்தி கருணை இது ரெண்டுமே காயின்ல இருக்கிற இரு பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் அழிஞ்சா கூட செல்லாது காசு, அந்த மாதிரி தான். நீ சேவை மட்டும் செஞ்சுட்டு பக்தியை விட்டுட்டேன்னா அதுவும் செல்லாது, பக்தி மட்டும் பண்ணிட்டு நான் கருணை இல்லாமல் நடந்துட்டேன்னா அதுவும் செல்லாது. ரெண்டுமே இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அவர் இருந்ததுனால தான் அம்மா இறங்கி போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு கேட்கும் போது? இன்னும் நம்ம எப்படி அம்மாவை வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. மா எங்கள் இதயமெல்லாம் நீங்கள் நிறையணுமா, நிறைஞ்சி இருக்கணுமா, எந்நேரமும் நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கணுமா, எங்களுக்குள்ள நீங்கள் எப்போவுமே இருக்கணுமா, ஐ லவ் யூமா. ஓகே, அடுத்தது படிக்கிறேன். அம்மா அவரிடம் அன்புடன், உன் மகன் எப்படி இருக்கின்றான், இப்பொழுது பரவாயில்லையா என்று விசாரித்தார். அதற்கு அந்த மனிதர், எல்லாம் உங்கள் கருணை அம்மா, நான் நேற்றைக்கு வீடு அடைந்த போது அவனுக்கு காய்ச்சல் குறைந்திருந்தது, இப்போது அவனுக்கு எவ்வளவோ பரவாயில்லை என்று பதிலளித்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த மற்றொரு பக்தர், மரணத்தில் இருந்து இவர் தப்பியது இவர் முன் செய்த செயல்களின் விளைவு மட்டும்தானா? இப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் விதியா? விதிப்படி அவர் இறந்திருக்க வேண்டுமா அல்லது பிழைத்திருக்க வேண்டுமா என்று அம்மாவிடம் கேட்டார். பாருங்க எவ்வளவு சூப்பரான கேள்வி பாருங்க. அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, அம்மா இவர் தப்பிக்கணும்ன்றதுதான் அவருடைய விதியா இல்ல அவர் இறந்திருக்கணும்ன்றது விதியாமா? இப்ப இதுல என்னதான் நடந்திருக்கணும், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க பாருங்க, அம்மா அந்த விபத்து நிச்சயம் நடந்திருக்க வேண்டும், அந்த மகன் அதில் நிச்சயம் மரணம் அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அம்மா இந்த மகனிடம் பல மாதங்களுக்கு முன்னரே ஏதோ பெரிதாக ஆபத்து ஒன்று வரப்போகிறது என்றும் இதனால் இடைவிடாது பிரார்த்தனையும் தியானமும் செய்து வர வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருந்தேன். இந்த மகன் அம்மா சொன்னபடியே செய்து வந்தான். அவனுடைய பணிவு பாருங்க, பணிவு நல்லா தெரிஞ்சுக்கங்க. பணிவுனா சொல்றதை கேட்கறதே மிகப்பெரிய பணிவு. அவனுடைய பணிவு, பக்தி, ஸ்ரத்தை இவை அவனுக்கு கடவுளின் கருணையை பெற்று தந்தன. பாத்தீங்களா? இப்பதான் நம்ம நினைச்சோம் பக்தி இல்லாம இது நடக்க சாத்தியமே இல்லை, நம்ம யதார்த்தமா தானே சொன்னோம். அதையே அம்மா சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் சொன்னதை அம்மா சொல்லல, அம்மா சொல்லி கொடுத்ததுனால நான் அதை சொல்லியிருப்பேன். அதாவது பாருங்க, பணிவு, பக்தி, ஸ்ரத்தை. பணிவுனா என்ன தெரியுமா? அம்மா சொல்றதை கேட்கறது, அதுதான் பணிவு. நீ சொல்றதை நான் கேட்கறேன்ல, அதுதான் பணிவு. பணிவு, பக்தி. பக்தினா எந்நேரமும் அவங்க நினைப்பிலேயே இருக்கிறது, அதுதான் பக்தி, அவங்க சிந்தனையில இருக்கிறது. ஸ்ரத்தை, ஸ்ரத்தைனா என்னன்னா விடாமுயற்சி, விடாம நான் ஸ்ரத்தையோட உன்னை நினைப்பேன், அதுதான் பணிவு. கண்டிப்பா இருக்கணும்ப்பா. அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல அம்மா கிட்டே நம்மளுக்கு பணிவு வராது தெரியுமா? அம்மா சொன்னது எதிர்த்து பேசுற அளவுக்கு நமக்கு வாய் வந்துடும். அதனாலதான் அம்மா சொல்வேன், நான் அம்மாவா மட்டும் பார்க்காத குருவா பாருன்னு படிச்சு படிச்சு சொல்லுவாங்க அம்மா. ஏன்னா நம்ம வெறும் அம்மாவா பார்த்துட்டோம்னா செல்லம், ஓவர் செல்லம் கொடுப்பாள் அம்மா, அப்படியே அவளே எதிர்த்து பேசுற அளவுக்கு வருது. எனக்கே நிறைய வாட்டி வந்திருக்கு. ஆனா அம்மா அதை அடக்கிடுவா, குருவா மாறி அடக்கி எடுத்திருக்கா, நிறைய அனுபவம் கொடுத்திருக்கா. ஸோ அதனால நம்ம அம்மாவை அம்மா தான், ஆனா குருவா கண்டிப்பா பார்க்கணும், அவளுக்கு அடங்கணும், அம்மாவுக்கு அடங்கணும். அம்மா சொல்றது 100% கேட்பணும், பிராக்டிஸே பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ நான் டைஸ் போட்டு அம்மாட்ட பேசுவேன்ல, என்ன சொன்னாலும் கேட்பப்பா. ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது, சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் நான் இதுக்குள்ள போறேன். ஏன்னா நம்ம அதுதான் பணிவுன்றது முக்கியமான டாபிக் இல்லையா இது? அம்மா சொல்றது கேட்கறது தான் பணிவு இல்லையா? அதனால சொல்றேன். எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எங்க வீட்டில் இல்லை, என் ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்.
நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு தான் முடிவு எடுத்திருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, காலையிலேருந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட்டாக என்கிட்ட உள்ளுணர்வில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அம்மா என்னம்மா எனக்கு ஃபங்க்ஷன் போவேணான்னு சொல்கிறியா அப்படின்னு டைஸ் போட்டு பார்த்தேன். ஆமாம் போகாதன்னு வந்துருச்சு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் வரலன்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் எதுவுமே கண்டுக்கல. ஆனால் நேரம் போக போக கிளம்புனாங்க. நான் சொன்னேன் இல்லை நான் வரல, எனக்கு எதுவும் சரியா படல, வரல. அப்போ நான் வரலன்னு சொன்னது அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு, ரொம்ப கோவம் வந்துருச்சு. சரி பசங்களை மட்டும் கலப்பு, நான் என்ன பண்ணேன், சரி பசங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கோபத்தில் சொன்னார். சரி கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு கிளப்பிட்டேன். போய் விடும்போது அவருக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. எவ்வளோ தைரியம் நீ பசங்களை மட்டும் கலப்புவேன், நீ இன்னும் கிளம்பாமல் இருக்கேன்னு. நான் சொன்னால் நான் வரலன்னு சொல்லிட்டேனே, அப்போ என்னால் பசங்களை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். சரி ஓகே பரவாயில்ல, பசங்களை கூப்பிட்டு போவேனா. நான் சொன்னேன் பசங்களாம் உங்களை நான் எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகிறேன், அம்மா கிட்ட டைஸ் போட்டு கேட்போம், அம்மா எங்கேயாவது வெளில போகலான்னா நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணிடுச்சுங்க பசங்க. என்னப்பா அவளை சின்ன பசங்க ஆசைப்படுன்னு சொல்லிட்டு சரி வா நம்ம வந்து வெளில எங்கேயாவது கூப்பிட்டு போகிறேன் அப்படி டைஸ் போட்டு கேட்டதுக்கு அம்மா ஓகேன்ட்டா. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜாலியாக தான் இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் திரும்பி ஹஸ்பண்ட் வந்தார். வந்துட்டு இன்னும் கிளம்பலையா அப்படின்னாரு. நான் நீ இன்னும் போகலையான்னு கேட்டேன். ஓ இப்போ மரியாதையே சீக்கிரம் கிளம்பி ரெடியாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் வரல. காலிலேருந்து வரேன்னு தானே சொன்னேன், ஏன் வரல. நான் சொன்னேன் இல்லை எனக்கு இன்ட்யூஷனில் ஏதோ தப்பாக படுது, ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சில விஷயம்ஸ்லாம் வருது, அதனால் நான் வரல அப்படின்னதுக்கு என் வீட்டில் எப்பவும் போல் நடக்கிற மாதிரி அம்மாவுடைய ஃபோட்டோவை என் ஹஸ்பண்ட் எடுத்து எல்லாம் இந்த பொம்பளையால் தான் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு உடை, அம்மா ஃபோட்டோ உடஞ்சிருச்சு. நான் கத்துனேன், அம்மானு கத்துனேன். இருக்கிற எல்லாத்தையும் உடைக்க வந்தார். இன்னொரு ஃபோட்டோ இருந்துச்சு, நான் நிறைய சுற்றி வச்சிருப்பேன்னா அதை புட்டிங்க இழுக்கிறதுக்கு அதுக்கும் வந்தார். நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், அவர் ஏன்னா எல்லாத்தையும் உடச்சிட போறான்னு சொல்லிட்டு வெளில தள்ளி தாப்பால் போட்டுட்டேன். ஒரே தட்டுன்னு கதவை தட்டி வரியா இல்லையா அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அம்மா கிட்ட திரும்ப டைஸ் போட்டேன். அம்மா ஒரே பிரச்சனையாவது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா, என்னம்மா பண்ணட்டும், நான் போல பசங்களையாவது அனுப்புன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் டைஸ் போட்ட போகாத 10 தடவைக்கு மேலே டைஸ் போட்டாச்சு, போகாது. இத்தனை தடவை போடவே கூடாது, பட் பிரச்சனை அதிகமாகுதுன்றதுக்காக நான் வந்து ஓகே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். என் பசங்களை வந்து வர சொன்னார். அதுவும் டைஸ் போட்டு படிச்சுங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு வேறு ஏதோ நடக்க போகுது, கன்ஃபார்மாக ஏதோ ஆக்சிடென்ட்ல ஏதோ நடக்க போகுது, அதனால தான் அம்மா நம்மளை காப்பாற்றுற, நம்ம இங்கேருந்து நகரவே கூடாதுன்னு நீ எவ்வளோ வேணாலும் தட்டு, நான் பாடு உள்ளேயே இருந்தேன். ஓகேவா. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இது ரொம்ப பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. எனக்கு கால் பண்ணோடனே எங்கள் அம்மா ஒரே இது மாதிரிலாம் சொன்னேன், என்னப்பா குடும்பத்தில் பிரச்சனை அது இதுன்னு ஒரு மாதிரி பேசுவாங்களா. நான் சொன்னேன் அம்மா இது பிரச்சனை இல்லை, இது மிகப்பெரிய லீலை, எனக்கு விஷன் வந்துச்சுமா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி, அதனால் அம்மா வந்து என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஏன்னா அது உண்மையாகவே ஒரு பிரிட்ஜுக்கு தாண்டி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் வந்து நைட் டைமு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், அது நான் தனியாக பைக்கில் வரணுமா. அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு கடைசியாக தான் வருவாரா, நான் பசங்களை கூப்பிட்டு தனியாக வரணுமா. ஸோ இது சாத்தியம் கிடையாது. இது நம்ம பக்கத்துலனா கூட போயிடலாம், அது வேறு மாதிரி இடத்துல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா கிட்ட பொறுமையாக சொன்னேன், அம்மா இல்லை எனக்கு வந்து விஷன் வந்துச்சு, ஸோ அதனால் நான் போகலம்மா, இது வந்து ப்ராப்ளம் ஆகிடும், அதனால நான் போகலன்னு. எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ அப்படியான்னு. ஆனாலும் எங்கள் அம்மா அட்வைஸ் போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ எந்நேரமும் வந்து கிருஷ்ணா ஓவராகவும் இருக்கக்கூடாது. நான் கிருஷ்ணா இருந்ததுனால தான் நீங்கள் ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றிருக்கான். இல்லைனா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே வந்திருக்காதுல்ல. ஸோ அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே ஏதாவது கோவம் வந்ததா, நான் அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, அம்மாவோட உடஞ்ச ஃபோட்டோ எடுத்து என் நெஞ்சில் போட்டுக்கிட்டு அப்படியே தட்டி அப்படியே கொஞ்சம் ரொம்ப அழுக வரல. ஏன்னா இது எப்போவுமே நடக்கிற சம்பவம் தானே. எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என் கர்மாவை கழிக்கிறதுக்கு எவ்வளோ அடி தான் நீ வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலமா, என்னம்மா இவ்வளோ அடி வாங்குற, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால தான் எனக்கு பற்று இல்லாமல் போயிடுச்சு. பார்த்தீங்களா, எனக்கு யார் மேலே பற்று இல்லாததுக்கு காரணம். இப்போ எனக்கு அவங்க மேலே கோவம் வந்துதான்னு கேட்டால், உரிமை இருக்கிறவங்க மேலே தானே கோவம் வரும், உரிமை இல்லாதவங்க மேலே எந்த ஃபீலுமே வராது தெரியுமா. அந்த மாதிரி நோ ஃபீலிங்ஸ். என்ன யோசிச்சேன்னா, அம்மா எனக்காக நீ அடி வாங்கிட்ட, எனக்கு வர வேண்டிய கர்மாவை நீ எடுத்து உடஞ்சிட்ட, இப்போ உனக்காக நான் என்னம்மா பண்ணணும், அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் என்னம்மா உனக்கு பண்ணுறது அப்படின்னு அவளை நினச்சி அப்படியே மனம் உருகி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஓகே, அவளை நினச்சி தான் அழுதேன், பட் சம்பவத்துக்காக அழுவல, அம்மா நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாளின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்பவும் போல் அவங்க வந்தாங்க. நான் வந்து பேசினேன், இந்த கோவப்பட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஏன்னா உரிமை அந்த ஹஸ்பண்ட் என் உறவுன்ற இடத்துல தானே அது இருக்கும். எப்பவும் போல் நான் பாட்டு வந்தாங்க, கதவை திறந்தேன், பசங்களாம் தூங்கிடுச்சா, நாங்கள் தூங்கிடுச்சு, சரி என் ரூமுக்கு கூட்டிட்டு வாங்கினா அவங்க ரூமில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் என் வேலையை நான் செஞ்சேன். அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவேன். ஏன்னா அம்மாவுடைய சங்கல்பத்தின் படி இந்த விஷயம் நடந்திருக்கு. நான் ஏன் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு எதுக்கு பண்ணிட்டு இருக்கணும்?
ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு இப்போ உங்கள் இதில் கோவம் இருக்கா, வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால், நான் என் கவனம் ஃபுல்லாக அம்மா கிட்ட இருக்கிறதுனால என் கவனம் அவங்க பக்கம் திரும்பலை. புரியுதுங்களா? என் கவனம் அம்மா நம்மளுக்காக இப்படி பண்ணியிருக்காள், அம்மா நமக்காக இப்படி செஞ்சுட்டாள், என்னை எப்படி காப்பாத்துறாள் அப்படின்னு அதுக்குள்ளே நான் முழுகினதுனால இவங்களாம் ஒரு கருவி தானே, அதனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, நான் அதோட அதை விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ எல்லாமே அம்மாவோட விருப்பப்படி தான் நடக்குதுன்னு. அப்போது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம டைஸ் போட்டு பேசுகிறோம்ல, அது எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதுதான் பணிவு. அம்மா சொல்கிறத கேட்கணுன்றதே ஒரு பணிவு தான். அவங்க விருப்பப்படி தான் எல்லாமே நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறதே ஒரு பணிவு தான். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அமைதியாக போகிறது ஒரு பணிவு தான். இப்படிப்பட்ட பணிவு பக்தி, ஸ்ரத்தையோடு நம்ம இறைவனை நினைக்கிறது, விடாமுயற்சியை நினைக்கிறது, இது 3 இருந்துட்டா அம்மா நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்றது இவரோட கதை மூலமாக நம்மளுக்கு எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் எனக்கு அம்மா மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டா. அடுத்த நாள் என் மனசு கொள்ளை கொள்ளும் அளவிற்கு அம்மா ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்கா. அது நான் இன்னும் அனுபவிக்கல, ஆசிரமத்துக்கு போய் தான் அனுபவிக்க போகிறேன். ஓகே, அப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது 3மே கடவுளுடைய கருணையை அவனுக்கு பெற்று கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அதாவது நம்ம கடவுள் நினைப்பிலேயே இருந்தால் மட்டும்தான் இறைவா நீ இன்றி நானிலே இந்த பணிவோட, தன்னடக்கத்தோட, அகங்காரம் இல்லாமல், ஆணவம் இல்லாமல், நானன்றத தன்மை இல்லாமல் பணிவோடு நம்ம பக்தி பண்ணணும்ப்பா. அதுதான் ரொம்ப முக்கியம். பணிவு இல்லாத பக்தி எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த கோவிலே எங்களுது தான், யார் திரும்ப கடை, எங்கள் தாத்தா தான் கட்டினார், நான் எங்கே வேணாலும் உட்காருவேன், ஃபர்ஸ்ட் பிரசாதம் எனக்கு தான் வரும். இது பேர் பக்தியே கிடையாது, அகங்காரம். ஸோ பக்தி அப்படின்றது அது உள்ள உனக்கும் எனக்கும் ஒரு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்னால் முடியல, நான் முயற்சியாவது செய்வேன். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும், நான் உன்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, நான் உனக்கு அன்பு கொடுக்க போகிறேன், நீ எனக்கு அன்பு கொடுக்கலனாலும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இதுதான் பக்தி. ஒரு மனுஷங்கிட்ட நம்ம அனுபவிக்கிறது, எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் நம்ம கடவுளோட பண்ணணும், அதுதான் பக்தி. அப்படிப்பட்ட பக்தியில இருக்கும்போது அந்த கருணை, அம்மா சொல்றாங்க பாருங்க, இறைவனுடைய கருணைக்கு அவர் பாத்திரம் ஆயிட்டாரு. அம்மா சொல்லியிருக்காங்க முன்னாடியே, இந்த மாதிரி உனக்கு பிரச்சனை வரப்போது, நீ பக்தி நிறைய பண்ணுன்ட்டு. பக்தி பண்ணாமல் இருந்திருந்தானா மரணம் தான். ஏன்னா கடவுளை நினைக்கல இல்லையா? அப்போ அந்த ஆத்மா போய் சேர்ந்துருக்கும். திரும்பவும் பூமியில அதுக்கப்புறமா பக்தி பண்றது என்னன்றது கத்துட்டு திரும்ப போறது பக்தி பண்ண. இந்த ஆத்மாவே பக்திக்காக தானே பூமியில வருது. இப்ப அம்மா மட்டும் இல்லை அப்படின்னா இது நடந்திருக்காது. ஏன்னா மகான்கள் பூமியில இருக்கும்போது இந்த பிறவிலேயே நம்மள இறைவன் அடைய வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவர் ஆசிரமத்துக்கு வரும்போது அம்மா அதை கணிச்சு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. மகான்கள் இல்லை அப்படின்னா இதை சொல்றதுக்கே ஆள் இருக்காது. மகான்கள் இருக்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா, இந்த பிறவிலேயே நம்மளால இறைவன் அடைய முடியும். அம்மா கிட்ட நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பல பிறவி எடுக்கணும்னு அவசியமே கிடையாது, சத்தியமா கிடையாது. நான் உண்மையா சொல்றேன், சத்தியமா அடிச்சு நான் சொல்லுவேன். அம்மா இருக்காங்க, மகானா இருக்காங்க. நான் அம்மா சொல்றதை கேட்க போறேன், அம்மா தான் என் உலகம் உயிர், நம்ம வாழ்ந்துட்டோம், என் குரு அவங்க, அம்மா சொல் பேச நான் கேட்க போறேன்னு வாழ்ந்துட்டோன்னு இந்த பிறவிலேயே உனக்கு முக்தி, இது சத்தியம். ஏன்னா அம்மாவால் அது கொடுக்க முடியும். அப்போ ஒரு மகான் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மகன் வரான், அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவன் இறக்க போறான்னு அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. அம்மா மகானா இருக்காங்க இல்லையா, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இங்கே பார் தங்கம், அம்மா பூமியில் இருக்கேன், நீ செத்து போயிட்டு திரும்ப பிறந்து நீ பெருசாகி என்கிட்ட திரும்ப வர முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அப்புறம் நீ திரும்ப இந்த பிறவி என்னும் பெருங்கடல்ல ரொம்ப சிக்கிப்ப, உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தடுமாறிக்கிட்டு இருப்ப, எனக்கும் அது கஷ்டம். ஒன்றை விட்டுட்டேன்னா திரும்ப உனக்காக நான் வேற பூமிக்கு வரணும். இங்கே பேர் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம், உனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது. நீ என்ன பண்ண, அம்மா சொல்றது கேட்டேன் அப்படின்னா அம்மா உன்னை காப்பாத்திடுவேன். மந்திர ஜபம், நல்லா மெடிடேஷன் பண்ணு, நல்ல பக்தி பண்ணுன்ட்டாங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணு, பக்தி பண்ணு, ஸ்ரத்தையா இருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அம்மா சொன்ன டயலாக் என்னன்னு பார்ப்போம் இருங்க. பிரார்த்தனையும் தியானமும் செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. இடைவிடாத பிரார்த்தனையும் தியானமும் செய்யுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாமஜபம் சொல்றதும் அது ஒரு பிரார்த்தனை தான். நல்லா வேண்டிக்கும், நல்ல கடவுள் சிந்தனையிலேயே இருன்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நீ பண்ணு, அந்த ஆபத்து வரும்போது அது கண்டிப்பா உன்னை காப்பாத்திரும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்களா. ஏன்னா இந்த பிறவில நீ காப்பாத்திட்ட அப்படின்னா பிறவி மிச்சம், இந்த பிறவில நீ அம்மா அடைஞ்சிடலாம்ல, உனக்கும் மிச்சம் எனக்கும் மிச்சம். அதுக்கு தான் மகான்கள் இருக்கும் போதே மகானை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தலையெழுத்தே வேலை செய்யாதுப்பா, தலையெழுத்தே வேலை செய்யாது. அந்த தலையெழுத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் போட்டு அதுக்கு புதுசா ஃபார்முலா கண்டுபிடிச்சி, எப்படி மேக்ஸ்ல
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய போகிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா வச்சு கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பிறவியாக எடுத்து கழிக்க வேண்டிய கடன் எல்லாம் ஒரே பிறவியில் சிம்பிளான ஃபார்முலாஸை வச்சு அம்மா நம்மளுடைய கணக்கை முடிச்சு இந்த பிறவிலேயே நம்மளுக்கு 100% முக்தி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ஏன் அம்மா காப்பாற்றினாங்கன்னு புரியுதா? காப்பாற்றினா தான் அவங்களுக்கும் வேலை மிச்சம், நம்மளும் இந்த பிறவிலேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. மரணத்திலிருந்து அவனை காப்பாற்றியது அந்த கருணைதான், அந்த விபத்திலிருந்து அவனை காப்பாற்றியது. அந்த விபத்தை அவன் அனுபவிக்க வேண்டும் என்று விதி இருந்தாலும் அவன் காப்பாற்றப்பட்டான். இது அவனுக்கு சுய முயற்சியின் பலன். இது அவனது சுய முயற்சியின் பலனா? அவனது உண்மையான மனப்பூர்வமான முயற்சி கடவுளின் அருளையும் கருணையையும் பெற்று தந்து அவனை காப்பாற்றியது. பாருங்க, அவனுடைய முயற்சின்ட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி விதி இருக்குப்பா, அவன் அதை புடிச்சுக்கிட்டு அம்மா நீ சொன்னதை நான் கேட்பேன், நான் பிரார்த்தனை செய்யறமா அப்படின்னு கேட்டான், அவனுக்கு அது கிடைச்சது. அப்ப நம்மளும் பண்ணலாமா? ஏன்னா நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. என்ன வேணாலும் நடக்கலாம்ல. நேரம் சரியில்லாமல் போகலாம், இந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம், இல்லை நல்லாவும் இருக்கலாம், எதுமோ ஒன்று. அம்மா இன்னொருத்தவங்களுக்கு சொன்னா நமக்கு சொன்னா எல்லாம் ஒன்று தானே. வாங்க நம்ம இனிமேலுக்கு அம்மாவே கதி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவங்களே கதின்னு அவங்கள நினைச்சு மூச்சுக்கு 300 தடவை அவங்கள நினைச்சிட்டே வாழ்வோம். அம்மா சொல்றா, அப்ப அவங்களுடைய முயற்சி காப்பாத்துச்சு. அப்ப நம்மளை எவ்வளவு விஷயத்துல இருந்து காப்பாத்தும். மரணத்துல இருந்தே காப்பாத்துருச்சு அப்படின்னா ஒரு கடன் பிரச்சனைல இருந்து நம்மளை காப்பாத்தாதான் என்ன, ஒரு உடல் பிரச்சனைல இருந்து நம்மளை காப்பாத்தாதான் என்ன? யோசிச்சு பாருங்க. அவருடைய முயற்சி காப்பாத்துது அப்படின்றாங்க. அப்ப அவருடைய முயற்சி காப்பாத்துச்சா இல்லையா? என்னுடைய கர்மா என்னத்துக்கு கழிஞ்சதுன்னே எனக்கு தெரியல பாருங்க. ரோட்ல அம்மா போக விடாமே கர்மாவை கழிச்சு அவளே உடஞ்சுக்கிட்டா பாத்தீங்களா? இதை விட கருணையை எப்படி சொல்றது? அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவளே கதின்னு வாழும்போது இந்த விஷயம் நம்மளுக்கு நடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம், நல்லா சம்பாரிச்சோம், நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, நல்ல வியூஸ் போச்சு, அப்படியே இருந்திருக்கலாம்ல. ஏன்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இன்னைக்கு பாருங்க, நான் அந்த வாழ்க்கையில மட்டும் இருந்திருந்தேன் அப்படின்னா விதியை சத்தியமா மாத்திருக்க முடியாது. எண்ணத்தின் மூலமா நான் பாசிட்டிவா இருந்திருக்க முடியும், அவ்வளவுதான். எதையுமே புரட்டிலாம் போட முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு நம்மளுடைய கர்மா இல்லாம இருக்கணும். கர்மா இல்லாதவங்களுக்கு வேணா புரட்டி போட முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அப்துல் கலாம் நல்ல கர்மாவோட வந்திருந்தாரு, ராக்கெட் விடணும்னு ஒரே விடாமுயற்சியோட விட்டாரு. எல்லா மனுஷனாலையும் முடியுமா? எவ்வளோ கர்மா வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ எப்படி நம்ம எல்லாருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈக்குவலா வேலை செய்யும்? உன் கர்மாவை பேஸ் பண்ணி தான் அது வேலை செய்யும். இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியாது, அதனாலதான் நான் போட்டுட்டு இருந்தேன். எப்ப அம்மா என் லைஃப்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ அப்படியாமா, அப்போ வந்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியாதாமா, கர்மா இருக்காமா, அதனால தூக்கி போட்டேன். அதெல்லாம் போடுறதே இல்லை பாருங்க. எல்லாத்தையும் தூக்கி ஏன் போட்டா? உண்மை அது வந்து சாதாரண மக்களுக்கு வேணா யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நான் என் கடவுளோட வாழ ஆரம்பிச்சேன், எனக்கு அது வேண்டவே வேண்டாம். ஓகேவா? சோ நம்ம இறைவனே கதின்னு வாழும்போது இந்த முயற்சிக்கு அம்மா கொடுத்த பலனை பாத்தீங்களா? வெளில போக விடாமே காப்பாத்திட்டா. எவ்வளவு பெரிய விஷயம். வீட்டுல அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துதான், அதெல்லாம் வரவே வராது, எனக்கு நல்லா தெரியும். அம்மா வந்து உசுப்பேத்துறதும் அம்மா தான், அதுக்கப்புறம் தொட்டியில் ஆட்டி விடுறதும் அம்மாவா தான் இருக்கும். அதனால ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வரப்போறது கிடையாது. அடுத்தது, குழந்தைகளே, விதியையும் உண்மையான முயற்சியால் வெல்லலாம். இப்படிப்பட்டவர்களின் விதியை இறைவனே மாற்றி விடுவார். பாத்தீங்களா? சோ குழந்தைகளே, விதியை உண்மையான முயற்சியால் வெல்லலாம். என்ன முயற்சி? நான் பிராக்டிஸ் பண்ண அப்புறம் உட்கார்ந்து எழுதுனா விதியை மாத்திரலாம் இல்ல, அது உண்மை இல்ல. உண்மை என்னன்னா, விதியை மாத்தணும். உண்மையான முயற்சினா கடவுள நினைக்கிறல்ல, அதுதான் உண்மையான முயற்சி. அதுவும் மகான்கள் இருக்கும்போது தான் இதுவே சாத்தியம். மகான்கள் இல்லாம இந்த முயற்சி நீ பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். ஏன்னா மகான்களால மட்டும்தான் உன்னை சுத்தப்படுத்த முடியும். அழுக்கா இருந்துகிட்டே நீ பக்தி பண்ண அப்படின்னா அங்க எதுவுமே நடக்காதுப்பா. அம்மா தான் சொல்றாங்க, அழுக்கு பாத்திரத்துல பாலை ஊத்துனா பால் கெட்டு போகும். மனசு அழுக்கா இருக்கும் போது நீ பக்தி பண்ண அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஆனா மகான்கள் கிட்ட இருந்துகிட்டு நீ பக்தி பண்ணனா ஒர்க் ஆகும். ஏன்னா உன் மனசு அவங்க கழுவிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சில பேர் நான் பார்த்திருக்கேன், ஏன் அம்மா கிட்ட நான் வரணும், மனுஷன்லாம் நம்ப முடியாது, நான் கடவுளை கும்பிடுறேன், உங்களை விட நான் சூப்பரா கும்பிடுவேன். உண்மையாவே அவங்க சூப்பரா தான் கும்பிடுறாங்க. ஆனா உண்மையா கும்பிடுறாங்களான்னு பார்த்தா மனசுல அழுக்க வச்சுட்டு கும்பிடுறாங்க. அது அழுக்குன்னே உங்களுக்கு தெரியலப்பா, அகங்காரம் இருக்கு. அந்த அகங்காரம்ன்றது ஒரு அழுக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரியல, அறியாமையில இருக்காங்க. என்ன ஆச்சு? உண்மையாவே அவங்க வீட்டுல ஒரு உயிர் தான் போச்சு, யாராலையும் காப்பாற்ற முடியல. கடவுள் கடவுள் கடவுள்னாங்க, எதுவுமே காப்பாற்ற முடியல. ஏன் தெரியுமா? பக்தி, அந்த பக்தியில தூய்மை இல்லாம போயிடுச்சு, சுயநலமான பக்தி வந்துருச்சு. அது உண்மையே இல்லாம போகும்போது கடவுள் என்ன பண்ணுவாரு?
கடவுள் கூப்பிட்டாரு. அம்மா நிறைய வாட்டி அவங்கள கூப்பிட்டாங்க, என்கிட்ட வந்துரு, என்னை வந்து பாருன்னு. வரவே இல்லை. நாங்கள் நிறைய பேர் அவங்க கிட்ட சொன்னோம், நீங்கள் ஒரு வாட்டியாவது அம்மாவை வந்து பாருங்க. அம்மா அந்த கடவுள் தான், மகானுக்கு தான் நம்மளுடைய இதை வந்து, ஏன்னா அவங்க அதுக்கு தானே இறங்கி வந்திருக்காங்க நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு. அந்த நம்பிக்கை கூட இல்லைன்னா என்ன? அவங்க வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, உடம்பு சரியாமல் இருக்காங்க. நாங்களாம் சொல்கிறோம், நீங்கள் அம்மா கிட்ட வாங்க, ஒரு வாட்டியாவது நீங்கள் அம்மாட்ட வாங்க, அம்மாவை குருவா ஏற்றுக்கோங்க அப்படின்றோம். இல்லை நான் கடவுளை கும்பிட்றேன், எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை, அம்மா மேலே நம்பிக்கை வரல. என்ன ஆச்சு? அம்மாவே ஆசைப்பட்டு தான் கூப்பிட்டா. ஏன்னா நம்ம மூலமாக கூப்பிட்றாங்கன்னா அம்மா தானே கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். கடைசியில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த வழியை அவங்க அனுபவிச்சாங்க. ஆனாலும் இன்னும் அம்மா மேலே நம்பிக்கைலாம் வரல. ஸோ அது அவங்களுடைய கர்மா போல் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விட்டுட்டோம். ஸோ வெறும் கடவுளை கும்பிட்டா விதியை மாற்ற முடியுமா? அதுக்கு தூய்மை முக்கியம். அந்த மாதிரி தூய்மையாக நம்ம கும்பிட்றோமான்னு தெரியலையே. அவ்வளோ அகங்காரமானவன் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு தானே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சுயநலமான பக்தியை தானே வச்சிருக்கோம். அது எப்படி பலிக்கும்? மகான்கள் வரும்போது அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும், பிரார்த்தனை எப்படியா இருக்கணும், அம்மா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, எப்படிப்பட்ட பிரார்த்தனையை பண்ணணும். அம்மா என்னுடைய அகங்காரத்தை அழிச்சிருங்கம்மா, அம்மா என்னை தவறு செய்யாம பார்த்துக்கங்கம்மா, அம்மா நான் 4 பேருக்கு நல்லது செய்யணுமா, எனக்கு கருணை உள்ளத்தை கொடுங்கம்மா. அதுதான் பிரார்த்தனைன்னு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. யார் சொல்லி தருவா? கோவிலுக்கு போய் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தோம்? இறைவா நான் நல்லபடியாக படிக்கணும், நல்லா பாஸ் ஆயிடணும், நல்ல வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும். ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். உன்னை சுத்தம் படுத்துறதுக்காக இது வரைக்கும் ஒரு பிரார்த்தனையாவது நம்ம பண்ணியிருப்போமா? இல்லை இல்லையா? அப்புறம் எப்படி அது பிரார்த்தனையாக போகும்? அப்புறம் எப்படி கடவுள் அதுக்கு தலை வணங்குவார்? எப்படி அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? ஸோ அதுக்கு தான் மகான் வந்து பிரார்த்தனைனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்மளை சுத்தம் பண்ற ப்ராசஸ்ல தான் அம்மா நம்மளை வச்சிருக்காங்களே தவிர்த்து இன்னொருத்தவங்களை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். வேணும்ன்றதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். எனக்குள்ள என்ன மாற்றம் வரணும் அப்படின்றத அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருமே அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கோம். நம்ம யாரையுமே எதுவுமே சொல்றது கிடையாது. ஆமாவா இல்லையா? முன்னாடிலாம் சொல்லிக்கிட்டு கிடப்ப, இப்பெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன திறந்து பார்த்தாலே கேவலமா அவ்வளோ இருக்கு. நான் யாரை என்னத்தை சொல்ல போறேன் அப்படின்ற அளவுக்கு நம்மளை பார்க்க வச்சுட்டாங்க இல்லையா? அந்த சுத்த தன்மையோட நீ பிரார்த்தனை செஞ்சு பாரு, அம்மா உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பாங்க? புரியுதுங்களா? அப்போ இந்த பர்சனுக்கு எப்படி இது நடந்துச்சு? அம்மா இல்லாம வெறும் பக்தி பண்ணியிருந்தா கூட அவருக்கு இது நடந்திருக்காது. ஏன்னா அதுல சுயநலம் கலந்து இருக்கும். அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அழுக்கு அவருக்கே தெரிஞ்சு அவரை தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த பணிவுன்றது தான் அந்த சுத்தம் பண்றதே. அந்த பணிவுன்ற விஷயம் தான் நம்ம மனசை வந்து தூய்மையாக்குறதே. ஸோ அந்த பணிவுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாலே மனசு சுத்தமாயிட்டே இருக்கும். அப்ப அம்மா அதனாலதான் எடுத்தோடனே பணிவு சொன்னாங்க பாருங்க. ஏன் அதுல மென்ஷன் பண்ணாங்க? பணிவு இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல பணிவு, அதுதான் மனசை சுத்தம் பண்றது. அதுக்கப்புறம் பக்தி, அதுக்கப்புறம் அந்த விடாமுயற்சியான ஸ்ரத்தையோடு அதை பண்றது. இது 3மே இருக்கும்போது நம்மளை காப்பாத்த இறைவன் இறங்கி வருவார்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னும் சூப்பரான சில விஷயம் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு ஸ்பெஷலாக பார்க்கலாம். ஏன்னா ஒரு பக்தர் கேட்குறாரு, அம்மா இப்போ இவரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, உங்ககிட்ட வரத்துக்கு முன்னாடியே சில பேருக்கு இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடந்திருக்குமா, அதெல்லாம் எப்படின்னு கேட்குறதுக்கு அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் யாருமே எனக்கு புதுசு கிடையாது. இந்த பிறவில யாருக்கெல்லாம் என்ன தெரியுதோ, யாரெல்லாம் என்னை பார்த்தீங்களோ, முற்பிறவிகள்லையும் நீங்கள் 100% என் கூட தான் இருந்திருக்கீங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. அது சூப்பர் டாப்பிக்காக இருக்குது. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம், ஸ்பெஷலாக பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. ஓம் நம சிவாய. சொந்தம் ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சமம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.